அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத்தை பற்றின பல முக்கியமான தகவல்கள் இன்றைக்கும் வீடியோவில் அடங்கியிருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெளிவாக புரியும். முதலாவதாக இன்றைக்கி 356 பேருக்குரிய ஒயிட் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ண சொல்லி இலங்கை தூதரகத்தில் போட்டிருந்தாங்க. இதில் நிறைய பேர் இந்த பேப்பர் எனக்கு கொடுக்கலையே, அந்த பேப்பர் எனக்கு கொடுக்கலையே, சீல் வைக்கலையே அப்படின்னு பல கவலைகளோடு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒயிட் பாஸ்போர்ட் உங்களுக்கு பேர் கூப்பிடப்பட்டு எம்பசியால் பேர் போட்டு ஃபேஸ்புக்கில் நான் இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி பேர் வாசித்து நம்பரில் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒயிட் பாஸ்போர்ட்டை போய் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாஸ்போர்ட் இருக்கும். அந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை கையில் எடுங்க, டிக்கெட்டை போடுங்க, நாட்டுக்கு போங்க. நீங்கள் சீல் வைக்கணுமா, ஸ்டாம்ப் அடிக்கணுமா, இல்லை அந்த பேப்பர் வரலையே, எனக்கு இந்த பேப்பர் வரலையே, எதுவுமே தேவையில்லை. ஒயிட் பாஸ்போர்ட்டை கையில் எடுத்திங்கன்னா டிக்கெட்டை போட்டால் நாட்டுக்கு போகிறது தான். எந்த ஒரு பேப்பருமே தேவையில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் நம்மளுடைய மக்கள் இன்னமும் பதட்டத்திலே இருக்கிறாங்க. சில விடயங்கள் சொன்னதையே திரும்பி திரும்பி கேட்கும்போது சாவடிக்கிறாங்களே. முடியலை. எவ்வளோ சொன்னாலும் மறுபடியும் அதே கேள்வியே திருப்பி ரிட்டன் வருது. நல்லா கேட்டுக்கோங்க. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் இந்த நாட்டில் கிடைக்க போகிறீங்க. நாட்டை விட்டு போகிற ஐடியாவே இல்லை, நான் குவைத்திலே தான் இருக்க போகிறேன் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு தான் பயோமெட்ரிக் கட்டாயம் தேவை. அப்படி தேவைப்படுறவங்க ஒன்று சஹல் அப்ளிகேஷன் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் குவைத்தி பாபாவோடையோ மாமாவோடையோ போனீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற அந்த இடத்துல போனீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல அங்கே அவங்க உள்ளே பேசினதுமே உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வழி இருக்குது. அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை, பாபாவும் தேவையில்லை. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக வண்டியை விடுங்க, இல்லை டாக்ஸியை பிடிச்சிட்டு போங்க அப்தலிக்கு. ஈராக் போர்டர், குவைத் ஈராக்குடைய போர்டர் அப்தலி சுங்க திணைக்களத்துக்கு போங்க. சுங்கச்சாவடியில் உங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலாம். ஆனால் காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு சேருவீங்க. செம்ம போலின்னு இருக்குது. அந்த லைனில் நின்று தான் நீங்களும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அப்தலின்றது சாதாரணமாக இப்போ குவைத் சிட்டிலேருந்து போகிறேன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது போகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் அதுக்கப்புறமா போலியில் நின்று பயோமெட்ரிக் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் ஃபுல்லாக செலவாகும். டாக்ஸியில் போகிறதா இருந்தால் ஒரு 10-15 தினாராவது போகும். அப்படி முடிஞ்சால் அப்தலி போர்டரில் போய், குவைத்துடைய போர்டர் அப்தலி சுங்கத்தினை சாவடியில் போய் எடுத்துக்கோங்க. மற்றபடி லீவு போகிறீங்களா, தாராளமாக போங்க. கேன்சல் போகிறீங்களா, தாராளமாக போங்க. நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறீங்களா, நீங்கள் வரும்போதே ஏர்போர்ட்டில் எடுத்துக்குவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்கள் இன்னும் காலத்தை நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலம் தவறுகள் செய்கிறதுக்கு, அது குவைத்தியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, நல்லா 100க்கு 1000 தடவை சிந்திச்சு பார்த்துக்கோங்க. சட்டம் கடுமையாக்கப்பட்டது. அனைவருக்கும் ஒரே விதமான சட்டம் உருவாக்கப்படும். மன்னருடைய உத்தரவு. குவைத்தின் ஸ்திரத்தன்மையை காக்க எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் முடிவுகளிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை நிற்கும் என்று ஐக்கிய அரபு ராச்சியம் ஷேக் முகமது பின் நஹ்யான் தொலைபேசி மூலம் மன்னருக்கு தெரிவித்துள்ளார். அதே போல் ஒமான் சுல்தானரேட் ஒமான் இந்த நாட்டுக்கு வர இருக்கிறாங்க. இந்த வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல இடங்கள்லையும் பெனார்களை இப்போதைக்கு நிறுவிக்கிட்டு வராங்க. குவைத்தில் பல விமர்சனங்களை அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவித்தவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்தும் பல கருத்துக்களை வெளியிட்டவங்க அனைவருமே சைலண்ட் ஆகிட்டாங்க மொத்தமாகவே. வளமையாக விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வந்த ஒரு நீதி ஆலோசகரே எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி ஏதாவது ஃபுட்பால் மேட்சை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது பற்றியோ இனிமேல் பேசிக்கோங்க.
அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள், அரசாங்கத்தை பற்றிய விமர்சனங்கள் இனிமே வேண்டவே வேண்டாம். بما ان الوضع متكهرب وموضوع مرسوم اميري ودوله وحل وغيره، دير بالك من التعليقات. فوضى وما يصير ويصير، وين قاعدين وين مو قاعدين اسكت. تكلم عن كريستيانو رونالدو، ما ادري منو، امبابي، كذا، كرة قدم، قادسية العربي، الكويت. نام بالكويت نوم. شق الا عن خير العربي، حيلك بالعربي، عرفت؟ والقادسية نصيحة وشكرا. விசிட் விசா மூலம் இந்த நாட்டுக்கு வந்தவங்க, இந்த நாட்டில் இன்னமும் தங்கி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 27,000 பேர் இன்னும் சொந்த நாட்டுக்கு போகாமல் இருக்கிறாங்க. இவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றாத பட்சத்தில் இந்த நாட்டுடைய பல வளங்கள் சூறையாடப்படுது அப்படின்னு முக்கியமான சில கருத்துக்கள் வெளியாகி இருக்குது. விசிட் விசா மூலம் இந்த நாட்டுக்கு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்குது. இந்த நாட்டிலேருந்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் யாருமே விசிட் விசாவில் வந்து மட்டும் இந்த நாட்டில் தங்கிடாதீங்க. டேட்டு முடிஞ்சால் தயவு செய்து கிளம்பிடுங்க. அப்படி போகலைன்னா மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு நாளுக்கு 4 தினார் மேனி அபராதம் விதிக்கப்படலாம். முன்னாடி தம்மையில் பார்த்துருப்பீங்களே, மாசலாமா சொல்லிட்டு போங்க, இனிமேல் வரவே முடியாது. இதுக்கு மேலே எச்சரிக்கிறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை. இதுதான் கடைசி எச்சரிக்கை, சொன்னால் கேளுங்க. இதில் முதலாவது பார்க்க போகிறது கைத்தான் பகுதிகளில் வண்டியில் மீன்களை கொண்டு வந்து போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் ஒரு நபர் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு உள்துறை அமைச்சகத்துக்கு. பாருங்கள், மீன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வண்டியில். இது யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது, யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தது, எப்படி மீன்களை கொண்டு வந்து இந்த மாதிரி வண்டியில் போட்டு விற்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது ஜிலிப் ஷோக் பகுதி. நீங்கள் இந்த பகுதியில் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அக்காமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த செகண்டில் நீங்கள் பிடிப்பட்டால் குவைத்துக்கு மாசலாமல் சொல்லிகிட்டே போக வேண்டியதுதான். ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வரவே முடியாது. காசு கொடுத்து வாங்கத்தானடா போனேன், அவங்க கடை போட்டிருக்காங்க, நாங்கள் வாங்க போனோம், அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தவறு தான். இது ஒரு இல்லீகலான மார்க்கெட். இல்லீகலான மார்க்கெட்டில் உங்களால் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது, சுகாதாரத்துக்கும் கேடு. அதே போல் அந்த இடத்துல நீங்கள் பொருட்களை விலை கொடுத்து வாங்குறது அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. அதால் அந்த இடத்துல இனிமேல் தயவு செய்து வாங்க போகாதீங்க. அதே மாதிரி இந்த எச்சரிக்கையை நல்லாவே கேட்டுக்கோங்க. ஜிலேப் ஷோ, ஹைத்தான், ஃபர்வானியா பகுதிகளில் இந்த மாதிரியான மார்க்கெட் பகுதிகளுக்குள்ள புழக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து அந்த இடங்களுக்கு போகவும் போகாதீங்க, நிற்கவே நிற்காதீங்க. வந்து செக் பண்ணி பிடிச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்கள ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதே மாதிரி விரைவில், வெகு விரைவில், இது நேற்று போட்ட வீடியோ, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பாருங்கள் அப்படின்னு இந்த நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாரத்துக்குள்ளே எப்படியுமே அடுத்த வெள்ளிக்கிழமை டார்கெட் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்த வெள்ளிக்கிழமை வீடியோ வருதா இல்லையான்னு பாருங்கள். ஜிலிப் ஷோக்கில் எத்தனை ஆயிரம் பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷுவராகவே இந்த செக்இன் வரும். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த நபர் இந்த இடத்துல காட்டுறாரு பாருங்கள், தொம்மீன் ஐட்டங்கள்லாம் அழகாகவே சேல் பண்ணுறாங்க. இது என்ன நடக்குது குவைத்தில்? இது குவைத்தா? நான் ஏதோ இந்தியாவில் பங்களாதேஷில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. என்னால் முடிஞ்சது சொல்லிட்டேன். பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. وحمراء طبعا كل واحدة صابغة شعرها. وين القانون؟ وين كفلائهم؟ التاجر الفاسد اللي قاعد يجيب هذيل التاجر طبعا اقامات، انت منو باي حق تجيب هذيل مشردين يقعدون يبيعون ويخالفون القانون؟ لا حول ولا قوة الا بالله. هذاك سوق اخر يعني كذلك من الاسواق، يعني هذا ماخذ يعني بروحه، عرفته؟ سوق اخر هنا طبعا. اوف، انا طبعا شاري هالفورد فقط حق هالمهمات. هذا الفورد انا مليون مره اصلحه فقط حق ما اطلع بسيارتي يعني الثانيه. شوفوا يعني مخزوني وحاقدين ودهم كذي، يعني يجون يذبحوني، يعني يفتكرون من شري. شوفوا الزباله، لا مبالاه، فواكه ما ادري. سمعت அதிகாரப்பூர்வ கணக்கறிக்கை 2023ஆம் ஆண்டில் நாட்டில் உணவு விநியோக நிறுவனங்களுக்கு மொத்த லாபம் $89 மில்லியன் எட்டியுள்ளது. குவைத்தில் டெலிவரி, பைக் டெலிவரி, கார் டெலிவரி, இந்த டெலிவரிகளால் இந்த சாப்பாடு வகைகள், மருந்து வகைகள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, A to Z இப்போ டெலிவரி தானே, இந்த டெலிவரி பண்ணுற கம்பெனிகளுக்கு கிடைத்த மொத்த லாபம் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் $89 மில்லியன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த டெலிவரி ஓட்டுநர்கள் டார்கெட் கொடுத்தா மட்டும்தான் சரியான சம்பளம்.
இன்னைக்கு வரைக்கும் நாட்டிலேருந்து எத்தனையோ டெலிவரி ஓட்டுநர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க புதிய விசாவில். ஆனால் வாரவங்க 190% பேர் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 10% பேர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாக உழைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ரூம், சாப்பாடு, அந்த வசதி இந்த வசதி எதுவுமே இல்லாமல் இரவு பகலாக டெலிவரி ஓடியும் மாதத்துக்கு ஒரு 100 தினார் சம்பளத்தை எடுக்க முடியாத சூழலில் எட்டியிருக்கிறாங்க. இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையால் KFC, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள் தடைப்பட்டதாலையும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஓட்டுநர்கள் காலுக்கு எங்கேயும் நிறைஞ்சிட்டாங்க. அதால் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் உருவாகியிருக்குது. இனிமேலும் நாட்டிலிருந்து டெலிவரி பைக் ஓட்டுநராக வரப்போகிறீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சே வாங்க. மிக முக்கியமான தகவல், இதுவும் ஜிலிப் ஷோக் பகுதிகளில் தான். கடைகளுக்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டவர்கள் வியாபாரம் விநியோகம் பண்ணுறாங்க குவைத்துடைய கோதுமை மாவு. குவைத்துடைய சின்னம் பொருத்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களுமே விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை அப்படின்றத இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் கார்கோ போடுற பிரச்சனையில். தயவு செய்து இந்த மாவு நீங்கள் கார்கோ போடுறதுக்கோ அல்லது இந்த நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்கோ வாங்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா குவைத்துடைய மானிய விலையில் வழங்கப்படும் சில வியாபார தலங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொம்மின், அடுத்தது குபுஸ் கடைகள், ரொட்டி கடைகள், இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான் இது விநியோகம் பண்ணுறாங்க. ஆனால் இது நம்ம நாட்டுக்கும் போட முடியாது. அதே போல் இந்த மாவு கடைகளில் விற்பனை செய்யவும் முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த சின்னத்தை பார்த்துக்கோங்க. இந்த சின்னம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நீங்கள் கார்கோவில் போடவும் முடியாது, வியாபாரம் பண்ணவும் முடியாது, கொடுக்கல் வாங்கல் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணினீங்க மிகப்பெரிய அபராதம். தயவு செய்து கவனம். அடுத்ததாக ஒரு பிரபல்யமான கார் வாடகை கம்பெனி ஒன்றை 2 மாதங்கள் இழுத்து மூடவும் 3000 தினார் அபராதமும் விதிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சில கார் கம்பெனிகள் விதிகளை மீறுறாங்க. அதில் முக்கியமான ஒன்று காதிம் விசாவில் இருக்கிற எத்தனையோ ஓட்டுநர்களுக்கு வண்டி கொடுக்கறது. இந்த கேஸ் நிறையவே ஹியரிங் வருது கோர்ட்ஸில். அதுக்கப்புறமா தான் இந்த முடிவை தீர்மானிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் இந்த கார் ரெண்டலுக்கு எடுத்து பருப்பு தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்ட முடியாமல் பலரும் 500 தினார் 300 தினார் கட்ட வேண்டியிருந்தது இப்போ 5000 10,000 தினார் ஆகி ட்ராவல் பேனில் போய் நிற்குது. கார் ரெண்டல் கம்பெனிகளுக்கு இது எச்சரிக்கை அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. என்ன காரணம்னா, காதிம் விசாவில் இருக்கிறவங்களுக்கு யாருமே கார் கொடுக்கக்கூடாது. கார் ரெண்டல் கம்பெனிகளில் ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தால் அவர் வீட்டு ஓட்டுநராக இருந்தாருன்னா அவருக்கு கார் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி டாக்ஸி கொடுக்கறதுக்கு கூட அனுமதி இல்லை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காதிம் விசாவில் ரெண்டல் கம்பெனிகளில் போய் கார் எடுக்கிறவங்க, அதே மாதிரி அந்த ரெண்டல் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தீங்கன்னாலும் தயவு செய்து காதிம் விசாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே கார் கொடுக்காதீங்க. அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு தண்டனை உங்களுக்கும் கிடைக்கும். குவைத் ஓட்டுநர்களே, வீதிகளில் நடமாடக்கூடியவங்களே, தயவு செய்து கவனமாக இருங்க. இப்போ முன்னாடி போகிற வண்டி எதுன்னு உங்களுக்கே தெரியும். முன்னாடி போகிற வண்டி எது? டிராஃபிக் பேட்ரோல் வண்டி. ஆனால் அந்த டிராஃபிக் பேட்ரோல் வண்டியை அடித்து நவத்திட்டு அந்த வண்டியை மோதிட்டு ரோங் ரூட்டில் உள்ள நுழைஞ்சி ஒரு இளைஞர் தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டில் அவங்க மதிக்கக்கூடிய சட்டம் இந்த அளவு தான். ஒரு போலீஸ் வண்டியை அடித்து தள்ளிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்கிறார். அதையும் வீடியோ எடுத்து சிரித்து போட்டுட்டு போகிறாரு. போலீஸுக்கே இவ்வளவு பயம் இல்லாமல் இருக்கிறவங்க சாதாரண நம்மளுக்கு பயப்படுவாங்களா? வீதிகளில் நடமாடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து கவனம். சில சேட்டை பிடிச்சவங்க வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கிக்கோங்க. சைத்தானே விலகிப்போ அப்படின்னு ரொம்ப கவனம். அடுத்ததா அல் சபாஹ் ஹாஸ்பிட்டல். சபாஹ் ஹாஸ்பிட்டல் பகுதிகளுக்கு போகக்கூடிய ஓட்டுநர்களோ, நோயாளிகளோ, பார்வையாளர்களோ, பணிப்பெண்களோ தயவு செய்து ரொம்ப கவனம். தெருநாய்களுடைய தொல்லை அந்த ஏரியாக்கள் அதிகரிச்சிருக்குது. சபாஹ் ஹாஸ்பிட்டல் பகுதிகளுக்கு போகிறவங்க ரொம்ப கவனம். கடலோர காவல் படையின் மிக முக்கிய அறிவிப்பு. உரிமம் மற்றும் பதிவு புத்தகம் இல்லாத எந்த ஒரு பழைய கப்பல்களிலோ அல்லது பழைய படகுகளிலோ பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்தின் ஒருங்கிணைப்புடன் தொடர்ந்து பல பாதுகாப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த படகுகளில் கடலை சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போகிறவங்க, அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்க தயவு செய்து பழைய படகுகள், உரிமம் இல்லாத படகுகளை வச்சு தொழில் பண்ணாதீங்க. பிடிச்சா ஆப்பு தான்.
அடுத்ததாக கடலோர பகுதிகள். زين ليه يعني ليه بعرف شوف مع والله ما يصير يعني ابو سيء قاعد هنا وهلا ليش قاعد تسوي فيهم كذي والله حرام. கடலோர பகுதிகளில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, அதே மாதிரி கடலில் குளிக்க போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களுடைய சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜெட் ஸ்கை பல குவைத் இளைஞர்கள் ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு கை முகமெல்லாம் வெட்டுப்பட்டிருந்துச்சு. இவங்க வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி சேட்டைகள் அதிகமாகவே பண்ணுவாங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு ஒரு நபர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. இந்த வீடியோ நம்மளுக்கும் சேர்த்து தான், நம்மளுக்குமே உண்மையிலே ரொம்ப தொல்லை. வீடுகள்லேருந்து சில நேரங்களில் குப்பைகளை வெளியில் வச்சா அந்த குப்பைகளை தெரிஞ்சு அதிலிருந்து பாதியை புறக்கி அதை வேறையாக எல்லாத்தையுமே எடுத்து இந்த பலதியா லாரியில் வாரவங்க ரொம்ப மோசமாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க. குப்பைகளை சுத்தம் பண்ண வரவங்களே அசுத்தமாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமையை தான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறாரு. والهنود والعمال يفضون الأغراض بالقار بالشارع وبعدين يفرزونها وبعدين يحملونها. هل هذا يجوز؟ اليوم الخميس الساعة 11 بالليل هذه البلدية سيارة البلدية وهذا الشباب صار لهم ساعة على هالوضع. يفضونهم يفرزونهم بعدين يعبونهم ويخلون الشارع وراهم قذر ويمشون ويخلونه. شوف يا الحبيب இந்த நிலைமை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வீடுகளுக்கு முன்னால் குப்பைகளை வச்சா பாதியை எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு குப்பையில் கொஞ்சம் ட்ரம்மில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ கூட அதுதான் நடந்துச்சு பாருங்கள். வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. மிச்சத்தையெல்லாம் அந்த கார்பெட்டெல்லாம் அப்படியே கிடக்குது. அடுத்தது அந்த அங்கனைக்கு பொருட்களை தெரிவு செய்யும் போதே பல குப்பைகளை சிதறடிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலே பெரிய தலைவலி சிலருடைய இந்த செயல்களால். இனிமேல் குவைத்தில் புதிய பச்சடிகளை சாப்பிட குவைத்திகளுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. என்னடா புதிய பச்சடியா? பாவக்காய் பச்சடி தான். பாவக்காய் சுண்டல், பாவக்காய் பச்சடி, பாவக்காய் குழம்பு, பாகற்காயில் ஜூஸ். இனிமேல் இதெல்லாம் குவைத்தி வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தயார் நிலையிலே இருங்க. இனிமேல் தொடர்ந்து பாகற்காய் குவைத்தி மக்களும் வாங்குவாங்க. ஏன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா சுகருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. குவைத்தில் அதிகப்படியான பாகற்காயை பயிரிடுறதுக்கான பெரியோரு இடத்தை நியமித்து அதில் வந்து இப்போ பாகற்காய் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகற்காயும் இனி வரும் நாட்களில் டிமாண்ட் ஆகிரும். يا جماعة اليوم حنا في حقل الكوريلا هذه دخيلة علينا بالنسبة للمزارعين الكويتيين. من قبل فترة جتنا مع اخواننا العمالة البنغلاديشية وفعلا هذه مفيدة الى السكر. يقولون انها مفيدة جدا 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 اخواننا في السكر اللي هو المزارعين البنغلاديشيين ما شاء الله. فكلها ورد. شوف طالع مني الورد. شوف كلها انتاج رهيب 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 وزرعتها ناجحة وما تبي تبريد وما تبي ما شاء الله تبارك الرحمن. شوف ما تبي ماي زين ما تبي تبريد كرتون ولا سعف ولا ما ادري شنو. شوف انتاجها اللهم اطرح فيها البركة. شوفوا الازهار شوفوا الزهر الورد كل هذا الزهر الورد اللي تشوفونه هذا كله حبات. اللهم اطرح فيها. ادعوا لنا يا جماعة ادعوا لنا بالبركة تكفون. احنا محتاجين دعواتكم. الله يرحم والديكم وجزاكم الله الخير. கரல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, கரல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. கரல்லா தான் கூடுதலான பேர் யூஸ் பண்ணக்கூடிய பேர். இனி வரும் காலங்களில் பாகற்காய் அரை தினாருக்கும் கால் தினாருக்கும் கிடைச்சது 1 தினார் 2 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் விலையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்தில் வந்து காய்கறிகளுக்கு. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக கூட நான் தக்காளியை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க மற்ற நாட்டு தக்காளிகள் வந்து உள்ளுக்கு நல்லா இருக்கும், இந்த தக்காளியில் வந்து உள்ளுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட்கள் இருந்தாலும் இந்த நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா 99% கிருமி நாசினிகள் இல்லாமல் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நாட்டில் பூச்சி புழுக்களுக்கு பெரிய அளவான வருகை இல்லை நம்ம நாடு மாதிரி. அதனால் கிருமி நாசினிகளுடைய பாவனை வந்து மிகவும் குறைவு. குவைத்துடைய காய்கறியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டில் குவைத்திகள் தான் அதை செஞ்சாலும் அந்த இடத்துல வேலை செய்கிறது நம்ம தொழிலாளர்கள் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.